ஜெயிச்சிடுவாங்களா? ஜெயிச்சிடுவாங்க பாரு. கடவுளே, அவ ஜெயிக்க கூடாது, அவ ஜெயிக்க கூடாது. பூரா எப்படி சமைக்கிறாங்கன்னு. ஓகே, சோ மணக்க நம்ம தமிழ் பாரம்பரிய சமையல சாப்பிடுறதுக்காக நானும் நம்ம ஷெஃப் சரவணன் அவர்களும் ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ பயங்கரமா சமைங்க, ஆனா எலிமினேட் ஆயிடாதீங்க. சோ ப்ளீஸ் கிவ் யுவர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஐயோ, தோக்கணும் 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 தோக்கணும். மேடம், நாம நினைச்ச மாதிரி இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகல. நாங்க ரெடி பண்ணி வச்ச மாதிரி அந்த சிலிண்டர் வெடிக்கல மேடம். நல்லது, என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். இத பாருங்க, இந்த மாதிரி முட்டாள்தனமா எதுவும் செய்யாதீங்க. ஆனா ஏதாவது பண்ணி அந்த கையில மட்டும் காலி பண்ணுங்க. அவ ஜெயிக்க கூடாது, அதுதான் எனக்கு வேணும். ஓகே மேடம். ஆல்ரைட், இப்போ டைம் போயிட்டே இருக்கு. ஷெஃப் கவுண்டவுன் குள்ள போயிடலாமா நம்ம? ஆல்ரைட், your countdown starts now. 5 4 3 2 1. Time's up. ஓகே, என்ன எல்லாரும் டன்னா? எஸ். டன்னுமா? எஸ். ஓகே, சோ ஷெஃப் சரவணன் அவர்களே, இந்த போட்டியில யாரு ஜெயிக்க போறாங்கன்றதை என்னால கணிக்கவே முடியல. பட் இப்ப ஸ்கோரிங் நம்ம பாத்துடலாமா? கண்டிப்பா ஸ்கோரை பாத்துடலாம். ஓகே, வெரி குட். ஓகே, பாத்துடலாம். நீங்க ரெடி பண்ண டிஷ் எல்லாம் பிளேட் பண்ணி வைங்க. நான் உங்க டேபிள்ல வந்து டேஸ்ட் பண்றேன். ஷெஃப் ஒரே நிமிஷம். இந்த போட்டியோட விறுவிறுப்பை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக இப்ப நம்ம சூப்பரான ஒரு விஷயத்தை பண்ண போறோம். இப்ப நடந்த போட்டியில வழக்கமா குடுக்கற மாதிரி நம்ம ஷெஃப் சரவணன் அவர்கள் மார்க்ஸ் கொடுக்க போறது கிடையாது.
மார்க்ஸ் கொடுக்கறதுக்காக இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட் இங்கே நம்மளோட ஜாயின் பண்ணிருக்காங்க. யாரு? என்ன யார் அந்த ஸ்பெஷல் கெஸ்ட்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாரும் ஆர்வமா இருக்கீங்களா? அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஆடியன்ஸ்ல இருக்கிற அவங்க ஒருத்தங்க தான். தமிழ் பாரம்பரிய சமையல்ல நல்ல அனுபவம் இருக்கிற ஒரு வயசான அம்மா தான் இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்ண போறாங்க.